ஓகே. ஹலோ வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வெட்டா ஸ்போர்ட்ஸ் வந்திருக்கிறோம். இன்றைக்கி ஹரிஷோட மேட்ச் பார்க்குறதுக்காக நம்ம சுட்டி பையனான கவினும் நம்மளுடைய சேனல் ஓனரான பிரியாவும் வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நம்ம இன்றைக்கி மேட்ச் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம வெட்டா ஸ்போர்ட்ஸுக்கு ஹரிஷோட மேட்ச் பார்க்குறதுக்கு நம்ம குடும்பத்தோடு வந்திருக்கிறோம். ஓகே. இந்த வெட்டா ஸ்போர்ட்ஸில் ட்ரைனிங்னு ஒரு கிளாஸ் ஒன்று நடக்கும். அப்போ வந்து வீட்டில் எப்படி இங்கே சனிக்கிழமை அன்றைக்கி எங்கள் வீட்டில் ஊட்டுவாங்க சாப்பாடு செஞ்சு, அதே மாதிரி தான் அவங்களுடைய ட்ரைனிங் கிளாஸும் இருக்கும். அந்த ஜோக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சனிக்கிழமை மட்டும் இல்லை, நான் தினைக்குமே நான் வெட்டா மாதிரியே ட்ரைனிங் கிளாஸ் எடுக்கலான் இருக்கேன், அதான் சமையல் செய்யலான் இருக்கேன்னு அவங்க சொன்னாங்க. ஓகே, நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம டீம் பார்ப்போமா? ஓகே, இது நம்ம அந்த ஆரஞ்சு கலர் ஷூ போட்டிருக்கவர் தான் ஹரிஷு. அவர் தான் நம்ம கலாட்டா லைஃப் உறுப்பினர். அவர் தான் நம்மளுடைய மகன். ஓகே, இன்றைக்கி அவர் நீல கலர் சட்டை போட்டு அவர் வந்து மேட்ச் விளையாட போகிறாரு. ஓகே, இன்றைக்கி வந்து இந்த எதிரணியை வந்து எல்லோ கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க. அவங்க மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெயினிங்லாம் பண்ணுறாங்க. அந்த பாடி வார்ம் அப்லாம் பண்ணுறாங்க. என்னமோ பண்ணோம்னா அதெல்லாம் பண்ணோம்னா நல்லா விளாடுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பில் அந்த கோச் வந்து அவங்கள அப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கிறாரு. நம்ம ப்ளூ அணியினருடைய கோச் வந்து ஒருத்தங்க, அவங்க தான் அந்த கருப்பு ஷர்ட் போட்டிருக்காங்க, கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல, அவங்க வந்து ஓட்டி விடுற கேஸு. எப்படி நம்ம வீட்டில் சனிக்கிழமை தோறும் எப்படி சமையல் செஞ்சு ஓட்டுவோமோ அதே மாதிரி ஓட்டுற மாதிரியான ஒரு கோச்சு. அவங்க வந்து எந்த வித ட்ரைனிங்கும் ஒரு வார்ம் அப்பு அதெல்லாம் ஒன்றும் சொல்லித்தர மாட்டாங்க. நீங்களே விளாண்டுக்கோங்கப்பா, எப்படியாவது விளையாடுங்கன்னு சொல்லி விட்டுருவாங்க. நம்ம பசங்களே வந்து கஷ்டப்பட்டு கோல் அடித்தா உண்டு. இது ஓட்டுற கேஸு. ஓகே, அதை நான் உங்களுக்கு பதிவு பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ முதல்ல ஹரிஷ் எப்படி விளையாடுறாங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ ப்ளூ டீம் 2 கோல் அடிச்சிட்டாங்க. இப்போ 3வது கோல் அடிக்க தான் ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ நம்ம மேட்ச்சை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, இங்கே ஒரு சுட்டி பையன் வந்து நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான். அந்த சுட்டி பையன்தான் இங்கே உட்காந்துருக்கிறான். இவர் பேர் தான் கவின். ஓகே, இப்போ வந்து இவ்வளோ நேரமாக வந்து கோல் கீப்பராக இருந்த ஹரிஷ் இப்போ தான் வந்து களத்தில் இறங்கியிருக்கிறாரு. அதாவது களத்தில் சந்திப்போம்னு ஒரு படம் வந்துச்சு, அது மாதிரி இப்போ தான் அவர் களத்தில் இறங்கியிருக்கிறாரு. ஹரிஷ் பாலை எடுத்துக்கொண்டு வரான். எதிரணியரை வந்து அவன்கிட்ட பாலை பிடுங்கி அங்கே போயிருச்சு. இப்போ திரும்பவும் ஹரிஷ்கிட்ட வந்திருக்கு. அவன் நல்ல பாஸ் கொடுத்துருக்குறான். ஆனால் அந்த பாஸ் கொடுத்தது வந்து எதிரணியர்கிட்ட வந்து கோல் அடிச்சிட்டாங்க. நல்ல அருமையான பாஸ் கொடுத்து நல்லா கோல் அடிச்சிட்டாங்க. இப்போ வந்து 3-2 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறார்கள் இந்த நீலக்கலர் சட்டையுடைய நம்ம டீமு. இப்போது அடுத்து என்ன விளாட்றாங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ நல்லா எடுத்து வரான். அந்த பையன் லைட்டாக தள்ளி விட்டுட்டான் போல் இருக்குது. அந்த எல்லோ சட்டை பையன் அவன் ஃபவுல் பண்ணிட்டான் போல் இருக்குது. அதைத்தான் அந்த பையன் செய்கையில் சொல்கிறான். நீ வந்து கொஞ்சம் தள்ளி விட்டுட்ட, லைட்டாக தள்ளி விட்டுட்ட, அதை தான் ஃபவுலுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஹரிஷ் டீமுக்கு வந்து இப்போ வந்து ஃப்ரீ கிக் கொடுக்குறாங்க. இங்கேருந்து ஃப்ரீ கிக் அடிக்கலான்ங்கிற ஒரு சான்ஸ் நம்ம டீமுக்கு கிடைக்குது. இந்த டீம் எப்படி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். ஃப்ரீ கிக்கோடைய ஸ்பெஷலிஸ்ட் வந்து பிரேசிலில் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பேர் நான் கீழே போடுறேன். இப்போ எனக்கு மறந்து போச்சு. ரொபர்ட்டோ கார்லஸ் ஞாபகம் வந்துருச்சு. அவரை மாதிரி சூப்பராக ஃப்ரீ கிக் பண்ணுறதுக்கு ஆள் இங்கே இல்லை. அந்த கோல் கீப்பர் வந்து ரொம்ப சொரத்தே இல்லாமல் தடுத்தார். ஓகே, இப்போ பந்து இப்படியே வெளியே வந்துருச்சு. ப்ளூ அணியினர்கிட்ட இருந்து இப்போ எல்லோ அணியினருக்கு போய்கிட்டு திருப்பியும் இப்போ எல்லோ அணியினர்கிட்ட பால் வந்துருச்சு. இந்த பசங்க எடுக்கலை. நம்ம அவங்கக்கிட்டேருந்து பால் எடுத்துகிட்டு அப்படி போகுது. திருப்பியும் எல்லோ அணியினர்கிட்டேயே பால் வந்திருக்குது. திரும்ப நம்ம ப்ளூ அணியினர்கிட்டேயே பால் வருது. ஹரிஷ் கொண்டு வந்த பால் திரும்பவும் வந்து எதிரணியர்கிட்ட கொடுத்துட்டாங்க. எதிரணியர்கிட்டையும் பந்து போகுது, பால் ப்ளூ அணியர்கிட்டையும் பந்து போகுது. 2 பேரும் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. எந்த டீமும் கோல் போடுற முனைப்பு காட்டலை. இது நம்ம ஊர் கேரளா மோகன் பகானுக்கும் ஈஸ்ட் பெங்காலுக்கும் நடக்கிற சந்தோஷ் கோப்பை மாதிரி இருக்குது. அங்கே 2 அணியினும் கோல். நம்ம இந்தியாவில் நடக்கிற ஃபுட்பால் ஐஎஸ்எல் மேட்ச்லாம் அப்படி தான் இருக்கும். கோலே போட மாட்டானுங்க, ஆனால் விளாண்டுக்கிட்டே இருப்பானுங்க, ஓடிக்கிட்டே இருப்பானுங்க.
எதுக்கு தான் ஓடுறானுங்கன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் வேர்ல்டு கப் ஃபீஃபா மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. பரபரப்பாக இருக்கும், எப்போ வேணால் கோல் விழலான்னு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் நடக்கிற லோக்கல் மேட்சஸ்லாம் பார்க்க முடியாது. இன்றைக்கி அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. ஓகே, இப்போ இந்த நம்ம ப்ளூ அணியினர்கிட்ட இந்த பையன் நல்லா விளாடுவான். அந்த பையன் தான் இப்போ கொண்டு வரான். கொண்டு வந்து அந்த பையனே போட்டுருவானான்னு பார்க்குறேன். போடலை. ஆனால் அந்த கோல் கீப்பர் ரொம்ப ஸ்வரத்தே இல்லாமல் நிற்கிறாரு. அதுதான் காமெடி. ஓகே, ஃபுட்பால் இஸ் நத்திங் பட் கண்ட்ரோலிங் தி பால், அப்புறம் பீயிங் அட் தி ரைட் பிளேஸ். அதாவது பாலை நம்ம கண்ட்ரோலை வச்சுக்க தெரியணும். அப்புறம் அந்த பால் அடிக்கிற சரியான பொசிஷனில் நம்ம இருக்கிறோமான்னு பார்த்துக்கணும். அந்த மாதிரி தான் மூமெண்ட்டு நம்ம பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பர்ட்டான மெஸ்ஸிக்கிட்ட வந்து நம்ம பார்த்துக்கலாம். அவர் வந்து நடந்துக்கிட்டே இருப்பார், கரெக்டான பொசிஷனில் இருப்பார். இப்போ நம்ம ஹரிஷ் நம்ம கோல் அடிச்சிட்டாரு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பொசிஷனில் வந்து பால் எடுத்துகிட்டு வந்து கோல் அடித்தார். ஆனால் அந்த கோல் தடுக்கிற அந்த முனைப்பே காட்டல அந்த பையன். ஓகே, இப்போ 2வது கோலும் அடிச்சிட்டாரு. இது வந்து ஈஸியாக அவனுக்கு வந்து சான்ஸ் கொடுத்துட்டாங்க, அதனால் ஈஸியாக அடிச்சிட்டாங்க. கோல் கீப்பருக்கு எந்த வித இது தடுப்பாட்டமும் காட்டலை. இப்போ 3வது கோல் அடிக்க வந்திருக்கிறாரு ஹரிஷ். அடிச்சிட்டாரு. அப்போ வந்து ஹேட்ரிக்கு. இன்றைக்கி 3 கோல், தொடர்ந்து 3 கோல்களை அடித்த மாவீரன் என்ற பட்டத்தை அவர் பெறுகிறார். அருமையான கோல் அடித்தான். அதுக்கு முழு காரணம் வந்து நம்ம எதிரணியின் கோல் கீப்பரு. அவர் தடுக்கிறதுக்கு எந்தவித முனைப்பும் காட்டாததுனால நம்ம பையன் ஈஸியாக இன்றைக்கி அடிச்சிட்டான். ஓகே, இப்போ வந்து எல்லோ அணியினர்கிட்ட பந்து போயிட்டுருக்கு. அவங்கக்கிட்டேருந்து நம்ம பசங்க எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ மேட்ச் வந்து ஒரு எல்லோ அணியினர்கிட்டேருந்து திருப்பி கோல் கீப்பர்கிட்டேயே போயிடுச்சு. ஓகே, இப்போ கோல் கிக் அடிப்பார். ஓகே, இப்போ வந்து திரும்ப நம்மக்கிட்ட வந்திருக்குது. நம்ம பசங்க எடுத்துகிட்டு வராங்க. நல்லா பாஸ் கொடுத்தாங்க. இந்த பொண்ணு இப்போ அடிக்கதா பார்ப்போம். அவர் வந்து அது வருது, அந்த பந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் நல்ல சான்ஸ், சூப்பராக அடிச்சிட்டாங்க பையன். நல்ல பொசிஷனில் இருந்தான். அதான் சொன்னல, பீயிங் எட் ரைட் பிளேஸ் டு ஸ்கோர் தி கோல். அதான் கரெக்டாக அந்த பொசிஷனில் இருந்தால் அடித்தான். ஓகே, இப்போ அடுத்து நம்மக்கிட்ட இருந்து போகுது. பந்தை அவன் எடுத்துகிட்டு வரான். நல்லா பாஸ் கொடுத்துருக்குறான். நல்லா பாஸ் கொடுத்தது கரெக்டான பொசிஷனுக்கு அந்த பையனும் வந்தான். நல்லா அவனும் பாஸ் கொடுத்து அந்த அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அந்த ஓரத்தில் போயிருக்கு. அங்கேருந்து இப்போது அவன் பாஸ் பண்ணி தான் கொண்டு வரணும். பட் திருப்பி நம்ம பாலை நம்ம எதிரணிகிட்ட கொடுத்துட்டோம். அதனால் இப்போ எதிரணியர் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பசங்களும் கோல் அடிக்கிற முனைப்பு காட்டாதனால நம்மக்கிட்டேயே வரும் வாய்ப்பு இருக்குது. அந்த பசங்க அடிப்பாங்களான்னு பார்த்தோம்னா அடிக்கலை. இப்போ அங்கேருந்து த்ரோயின் வருது, நம்மக்கிட்ட வருது. நம்ம ஹரிஷ் வராரு. நல்லா பாஸ் கொடுத்ததை நல்லா தடுத்துட்டார். இந்த கோல் கீப்பர் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதுனால இப்போ நல்லா தடுக்க முடிஞ்சுது. இப்போ திருப்பி கோல் கிக் வந்திருக்குது, பார்ப்போம். ஓகே, இப்போ பந்து நம்ம ப்ளூ டீம் கிட்ட தான் வந்திருக்குது. இவங்க இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு பார்ப்போம். இப்போ நம்மளுக்கிட்ட நல்லா பாஸ் கொடுக்கல கரெக்டாக. அவங்க எல்லோ டீம்கிட்டே பாஸ் கொடுத்ததுனால எல்லோ டீமை எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த பசங்களாவது போய் கோல் போடுற முனைப்பு காட்டுறாங்களான்னு பார்ப்போம். அந்த பசங்க எடுத்துகிட்டு போனாங்க. நம்ம பசங்க, நம்மளுடைய ஃபேமிலி ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்கிற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நம்ம அங்கே எல்லோ டீமை பாலை விட்டுட்டாங்க போல் இருக்குது. இப்போ நம்ம நீல டீம்கிட்டேயே பால் வருது. பார்த்தீங்கன்னா இவர் தான் கோல் கீப்பரு. இப்போ கோல் கீப்பரே எடுத்துகிட்டு வந்துட்டார். எடுத்துகிட்டு வந்து இப்போ கோல் போடுற முனைப்பை காட்டுறாரு. பட் ஆனால் கோல் போகலை. இப்போ கோல் கீப்பர் திரும்பி ஓடணும் ஃபாஸ்ட்டாக. அங்கே போய் கோலை போய் தடுக்க போகணும். இந்த எல்லோ பசங்க ஃபாஸ்ட்டாக ஓடி இருந்தாங்கன்னா ஈஸியாக கோல் அடிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம கோல் கீப்பர் ஓடியே போய் தடுக்க போயிட்டார். அதனால் இப்போ எந்த கோலும் வரலை. இப்போ நம்ம நீல டீம் கிட்டேயே பந்து வந்திருக்குது. அந்த பசங்க அடிச்சுட்டு வராங்க. மேட்ச் முடிந்தது. நம்ம 6-3 என்ற கணக்கில் நீல டீம் வெற்றி பெற்றது. இன்றைக்கு வந்து ஹைலைட் வந்து ஹரிஷ் இன்னைக்கு ஹேட்ரிக் கோல் அடிச்சிருக்கிறான். அருமையான வெற்றியை நம்ம எல்லாம் சேர்ந்து வெற்றியை நாங்கள் பகிர்ந்து நாங்கள் கொண்டாடி. இன்றைக்கி ஜூலை 20. இன்றைக்கி அண்ணனுடைய மேட்ச் பார்க்குறதுக்கு தம்பி வந்துட்டான். அவர் தான் கவின். பார்த்துட்டோம். ஓகே, அண்ணா அங்கே க்ளவுஸ் போட்டு நிற்கிறான். அவன் கோல் கீப்பராக இன்றைக்கி பண்ண போகிறானா. போன மேட்ச்லையும் கோல் கீப்பராக நின்னா இந்த மேட்ச்லையும் கோல் கீப்பராக நிற்க போகிறானா. ஓகே, அந்த ஆரஞ்சு கலர் சாக்ஸ் போட்டவர் தான் ஹரிஷ். ஓகே, அவங்களோட டீம் வந்து நீல கலர். எதிரணி வந்து
அடர்த்தியான நீலக்கலர். ஓகே ஓகே, மேட்ச் ஆரம்பிச்சிட்டாங்க. நீலக்கலர், அடர்த்தியான நீலக்கலர், கரு நீலக்கலர் சட்டை அணிந்தவர்கள் வந்து எதிரணி அவங்க ஓடிட்டு வராங்க. ஹரிஷ் கிட்ட கோல் விழுந்து பிடிச்சோம். இப்போ ஹரிஷ் கோல் கிக் பண்ணுவான். அதை கோல் கிக்கே அவன் அருமையாக பண்ணுவான். இல்லை, இந்த வாட்டி அவன் உருட்டி விட்டுட்டான். ஓகே, இப்போ ஹரிஷ் கிட்ட பால் வந்தால் நம்ம எடுப்போம். நம்ம ஹரிஷோட டீம் தான் கொண்டு போனாங்க. இப்போ திருப்பி வந்துருச்சு. கிட்ட வந்தால் பார்ப்போம். வந்தாங்க, நல்லா கிளியர் பண்ணி விட்டுட்டாங்க. அங்கே போயிடுச்சு. இப்போ வந்து ஓகே, பந்து கிட்ட வந்துச்சு. ஆனால் யாரும் அடிக்க முடியல. அடுத்த கிட்ட கொண்டு வராங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பட் ஆனால் ஒன்றும் நடக்கலை. இப்போ திரும்பவும் அந்த பையன், கண்ணாடி போட்ட பையன் அடிப்பானான்னு பார்ப்போம். தலை விரித்து ஆடும் பையன் அடிச்சிட்டாண்டா, கோல் அடிச்சிட்டாண்டா. தலை விரித்து ஆடும் பையன் தலைகளமாக அருமையான பந்தை கோலுக்கு திணித்தார். பெனால்டி கட்டத்துக்குள்ளேயே வருகிறது. இப்போ என்ன அடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். பெனால்டி பெட்டிம்பாங்க. இப்போ லாபகமாக அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். ஒரு சின்ன பையன், நீல கலர். நேராக கோலை நோக்கி அடித்த பந்து கோல் கீப்பர் அருமையாக தடுத்து விட்டார். இப்போது அடுத்து வந்து கருநீல சட்டை திரும்பவும் தன்னுடைய ஆட்டத்தை ஆடுகையில் திரும்பவும் அவர்கள் வசமாவை இந்த பந்து வந்துள்ளது. அடுத்து இவங்க அடிப்பாங்களான்னு பார்ப்போம். தலைவெறி கோலமோடு ஆடும் அந்த பையன் லாபகமாக தடுத்தார் கோல் கீப்பர் ஹரிஷ். இதுதான் ஒரு கோல் கிக் பண்ணது. நல்லா அருமையாக பந்து தள்ளி விட்டுட்டாங்க. திரும்பவும் அந்த பையன் ஆடுறான். நல்லா ஆடுறான் போல் தெரியுது. பந்து அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வருது. அடுத்த கோல் அடிச்சிட்டாங்க. 2வது கோல் அடிச்சிட்டாங்க. இப்போதான் கோல் நல்லா தடுத்தான். 2வது கோலும் அடிச்சிட்டாங்க. நன்றாக தடுத்தார். வந்து இன்னும் பெனால்டி பாக்ஸ்குள்ளே தான் இருக்கு. தடுக்கிறான்னு பார்ப்போம். ஐயோ, நல்லா பறந்து வந்துச்சு. கிட்ட தான் இருக்கு இன்னும். கிளியர் பண்ணிட்டான். திரும்பவும் வருது. திரும்பவும் கிட்ட கொண்டு வராங்க. ஒன்றும் நடக்கலை. ஓகே, பையன் நல்லா கோல் கீப்பர் பண்ணிட்டு இருக்கான். ஓகே, அடுத்த சவால் நெருங்கி கொண்டிருக்கிறது. கிட்ட வந்துருச்சு. அடிப்பானா? தடுத்துட்டான். குட் சேவ். எல்லாரும் பாராட்டினாங்க. நல்லா கொண்டு வந்தாங்க. ஆனால் நல்லா கிளியரும் பண்ணிட்டாங்க. இப்போ பந்து அங்கே போயிடுச்சு. நம்ம ஹரிஷ் டீம் வந்து இன்னும் ஒரு கோல் கூட அடிக்கலை. நல்லா தடுத்துட்டான். ஓகே, ஹரிஷ் இப்போ கோல் கீப்பராக இருந்து வெளியே வந்துட்டான். இப்போ விளையாடுறான். தாக்குதல் ஆட்டத்தில் இறங்கிட்டான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் நல்லா அடித்தான். பட் ஆனால் ஒன்றும் நடக்கலை. இந்த பசங்க கொண்டு போனால் உண்டு. இப்போ ஹரிஷ் கிட்ட தான் வந்திருக்கு. நல்லா எடுத்துகிட்டு வரான்.
ஆனால் கீழே விழுந்துட்டான். ஐயோ சும்மா நச்சுன்னு அடித்தான். பட் ஆனால் கரெக்டாக கோல் கீப்பர் கையில் போய் மாட்டிக்கிச்சு. திருப்பி சான்ஸ் வருது, எடுப்பானான்னு பார்ப்போம். எடுக்கலை, பந்து போயிருச்சு. நல்ல சான்ஸ் கொடுத்துருக்கான், நல்ல பாஸ் கொடுத்துருக்கான். பட் ஆனால் அவரே அடிக்கலை. ஐயோ கிட்ட போச்சுடா. எடுத்துட்டு வரான், நல்லா பாஸ் கொடுத்தான். Keep going. Nice job, good cross. கொடுக்குறானான்னு பார்ப்போம். நல்லா பாஸ் கொடுத்தான். ட்ரிபிள்ங்கிறாங்க, எங்கே ட்ரிபிள் பண்ணுறானுங்க, ஒருத்தனும் பண்ணுறதில்ல. இந்த பால் வச்சு அடிச்சுட்டு போகிறானான்னு பார்ப்போம். ஒன்றும் அடிக்கலை, வந்து ஈஸியாக விட்டுருதாங்க எதிராளிக்கு டீம் கிட்ட. அதனால தான் ஒன்றும் அடிக்க முடியல. ஹரிஷ் நீ விளாண்டது போதும், நீ கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. போயிட்டான். ஓகே, இன்றைக்கி ஜூலை 27. இன்றைக்கி எப்படி விளாட்றாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி புது நாள், புது மேட்ச். வழக்கம் போல் நம்ம பையன் வந்து நீல கலர் சட்டை போட்டிருக்கான். சிகப்பு கலர் சட்டை கூட எதிர்த்து விளையாடுறாங்க. ஓகே, ஓடுறான் பாருங்க பையன். இப்பானா ஹரிஷ் அந்த கிட்ட ஓடி வந்தான், நல்லா பாஸ் கொடுத்துருக்கான். எடுக்கணும், எடுக்க முடியல. திருப்பி வருது பந்தாங்க, அவங்ககிட்ட போகுது, பார்ப்போம். அடிக்க முடியல. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். இருக்கு பால் வந்திருக்கு, அடிக்க முடியல. ரொம்ப நல்லா பாஸ் கொடுத்தான். இப்போ தான் ஒரு பையன் புதுசாக இப்போ டீமுக்குள்ளே வந்தான். இந்த பையன் நல்லா விளையாடுவான். அந்த பையன்தான் இப்போ ஹரிஷுக்கு பாஸ் கொடுத்தான். பட் ஆனால் அது கோல்குள்ளே அடிக்க முடியல. இப்போ ரெட் அணியினர் அங்கே விளையாடுறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பால் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஹரிஷ் கிட்ட பால் வந்திருக்கு. அவர் என்ன அடிப்பாரா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தாக்குதலில் ஏதாவது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ அடிக்கிறாங்க. அடித்ததில் பாஸ் வரல. திருப்பி ரெண்டு அணியினருக்குள்ளேயே பந்து போயிட்டுருக்கு. அந்த அணியினரால் விளையாடுறாங்க. ஆனால் எந்த அணியும் இன்னும் கோல் போடலை. அதுதான் இப்போ நிலவரம். நல்லா தடுத்துட்டான். கோல் கீப்பர் சூப்பர். இந்த பையன் நல்லா எடுத்து வந்திருக்கான். பட் ஆனால் கடைசி நிமிஷத்தில் நல்லா தடுப்பாட்டாங்க ரெட் கலர். இப்போ திருப்பி அடிக்கிறான். கோல் அடிச்சிட்டான்டா. எப்படியோ ஏதோ ஃப்ளூக்கில் போயிடுச்சு. ஓகே, நீல கலர் ஒரு கோல் அடிச்சிட்டாங்க, சிகப்பு கலரு ஒரு கோல் அடிச்சிட்டாங்க. நீல கலர் இப்போ கடைசியாக கோல் அடித்தது. இப்போ கடைசியாக வந்த பையன், அந்த பையன் ஏதோ ஒரு குருட்டாம்போக்கில் அடிச்சிட்டான். இப்படி தான் இங்கே உள்ள ஆடியன்ஸு, அதாவது எங்கள் பசங்களுடைய அப்பா அம்மாலாம் இங்கே உட்காந்துருப்பாங்க. இங்கே ஒரு கேலரி இருக்குது, அதில் உட்காந்து இந்த மேட்சை பார்க்குறாங்க. நம்ம பையன் கவின் அங்கே தனியாக நின்று பார்த்துட்ருக்குறான். அண்ணன் விளையாட்டை பார்த்தே ஆகணும்னு வந்திருக்கான் இன்னைக்கு. ஓகே, ஹரிஷ் நல்லா அடித்தான். உள்ளே போயிருக்க வேண்டியது, உள்ளே போகலை. என்னடா ஹரிஷ் அடிச்சிரு. ஹரிஷ் அடி அடி. ஃப்ரீ கிக் எப்படி அடிக்கிறாங்கிறது தான் பார்க்கணும். ஹரிஷ் தான் அந்த ஃப்ரீ கிக் அடிக்க போகிறான். எப்படி அடிப்பாங்கிறத பார்ப்போம். நல்ல ஆட்டக்காரங்கள்லாம் ஏதோ தடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க.
இங்கே ஒரு பையன் அங்கே ஒரு பையன்னு ரொம்ப இதாக கொண்டு வராங்க. த்ரில்லிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ அதெல்லாம் அடித்தா ஆனால் போகலை. அடிச்சாண்டா. நல்லா எடுத்து வந்து ஹரிஷ் நல்லா டேக்கிள் பண்ணி எடுத்துட்டு வந்தோம். பட் ஆனால் பந்து எதிரணி கிட்ட போயிருச்சு. இப்போ ரெட் அணி கிட்ட தான் பந்து இருக்குது. ரெட் அணி அடிக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஏற்கனவே அவங்க முன்னிலையில் இருக்காங்க. இப்போ அவங்க 4 கோல் அடிச்சிருக்காங்க. நம்ம நீலா அணிகள் வந்து 3 கோல் அடித்துள்ளனர். இப்போ 4-3 என்று முன்னிலை வகிக்கிறாங்க. இப்போ 1 கோல் அடித்து நம்ம நீலா கலர் அணி வந்து சமன் செய்வாங்களா என்று பார்ப்போம். எப்படியாவது சமன் செஞ்சிருவாங்க நான் நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன். பட் நம்புகிறேன் நம்ம பையன் நம்மளுடைய இதை பண்ணிடுவான்னு நினைக்கிறோம். நல்லா விறுவிறுப்பாக நடந்த மேட்ச்சு. இப்போ ஃப்ரீ பாஸ் கிடச்ச மாதிரி ரெட் அணிக்கு போயிடுச்சு. ஈஸியாக அடிச்சிருவான்னு நினைக்கிறேன் இந்த பையன். நன்றாக தடுத்தான். நன்றாக அடித்த பந்து ஹரிஷ்க்கு நல்லா வந்துச்சு. எடுத்துட்டாங்க. ஹரிஷ்கிட்ட வந்து பந்து போயிடுச்சு. ஹரிஷ் அடிப்பானா பார்ப்போம். அடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். கடைசி 2 நிமிஷம் இருக்குது. 2 நிமிஷத்தில் ஒரு கோல் அடித்தாலும் அடிக்கலாம், எப்போ வேணால் ஒரு கோல் விழலாம். இப்போ அடிப்பாங்க நாங்கள் நம்புகிறோம், எதிர்பார்க்குறோம். பட் ஆனால் முடியலை. நரேஷு கட்டம் கட்டிட்டாங்கடா உன்னைய ஹரிஷு. ரெட் அணியினர் 5 கோல் அடிச்சிட்டாங்கடா. ரெட் அணியினர் 5 கோல் அடிச்சிட்டாங்க. ஹரிஷ் டீம் தோக்கலை. ஹரிஷ் ஜெயிக்கிற டீமில் இல்லை, அவ்வளோதான். ஹரிஷ் தோக்கலை, அவன் ஜெயிக்கிற டீமில் இன்னைக்கு இல்லை. மேட்ச் முடிஞ்சிருச்சு. 6-3 நம்ம அணியினர் தோல்வியை தழுவினர்.